सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தீன் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாயிநாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 2 ஓவி 46. பாபாவை நேரடியாக தரிசனம் செய்த பிறகு யாருடைய கண்களும் திருப்தி அடையவில்லையோ அவர்கள் சாயி மகாத்மியம் கேட்டால் புண்ணிய தூய நிகழ்வு நிகழ்ந்திடும். ஹேமாத் பந்த் கூறுகின்றார், பாபாவின் நேரடி தரிசனம் இல்லாத பக்தர்கள் பாபாவின் இந்த புனித மகிமையை கேட்டு அவர்களின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நூலை படிக்கும் வலுவான விருப்பத்தை வளர்த்து கொள்ளும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை காண்பீர்கள். நீங்கள் திருப்தியை உணர்வீர்கள். இந்த நூலை படித்த பிறகு நீங்கள் பயனடைவீர்கள். அவனுடைய கடந்த கால செயல்கள் எரிக்கப்படும். கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் சாயிபாபாவுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். எனவே அவர் ஒரு முறை மாதவராவிடம் சுயசரிதை எழுதும் யோசனையை சொன்னார். அப்போது தபோல்கருக்கு 60 வயது. இரவும் பகலும் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு பாபாவின் முழு கதையும் குருவின் சரிதத்தை ஓவி பிணைந்த வடிவத்தைப் போல எழுதப்பட வேண்டும் என்று அவர் உணரத் தொடங்கினார். இப்படிப்பட்ட நூலை தொடர்ந்து படிப்பது மன அமைதியை தரும் என்று நினைத்தார். பாபாவின் சுய நினைவின் அடிப்படையிலே பலமுறை பேசிய பாபாவின் ஆத்ம திருப்தி உணர்வுகளை கேட்பவர்களுக்கு வழங்கவும், பாபாவின் பஜன் பந்துடன் தொடர்புடைய பல பிரபலமான கதைகளின் இதிகாசத்தை எழுதவும் அவருக்கு வலுவான விருப்பம் இருந்தது. பாபா சொன்ன இந்த கதைகளை படிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் உடல் கஷ்டங்களை மறந்து விடுவார்கள். தியானம் மற்றும் சிந்தனை செய்வதன் மூலம் உலகத்திலிருந்து விடுபடுவார்கள். இது போன்ற கதைகளை வஞ்சகமின்றி படித்து தியானிப்பவர்கள் அவரிடம் முக்தி அடைவார்கள். ஒருவருக்கு அத்தகைய பாபாவின் வார்த்தைகளை கேட்பதற்கு காதுகளும் பார்க்க கண்களும் மகிழ்ச்சியுடன் எளிதிலே தியானம் செய்யக்கூடிய மனமும் இருக்க வேண்டும். பாபா எழுத்தாளருக்கு ஹேமாத் பந்த் என்று பெயரிட்டார். அந்த விஷயம் பிறகு வரும். அவர் கூறுகின்றார், இந்த நூலை எழுதுவதிலே எனக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. இது எல்லாம் சாய்நாத்தினுடைய தூண்டுதலாகும். அவர் எழுதுவது போல நான் சொல்கின்றேன். ஆனால் நான் சொல்ல போவது உண்மை என்னவென்றால், நான் என்று சொல்வதிலே திமிர் இருக்கும். பாபா தானே வசனகர்த்தா மற்றும் பேச்சாளர், எழுத்தாளர். நான் ஒரு கருவி. இந்த வயதிலும் ஞானம் இருக்கின்றது. இந்த வயதிலே ஹேமாத் பந்த் ஸ்ரீ சாயியை நேசித்தார். இந்நூலை எழுதுவதற்கு காரணமானவர் அவர்தான் என்று ஹேமாத் பந்தின் நம்பிக்கை இந்நூல் முழுவதும் பிரதிபலிக்கின்றது. ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தை பாராயணம் செய்வதென்பது நேரடியான ஸ்ரீ சாயி தரிசனம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज